வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சதா சகாய மாதா என்ற திருநாமத்தோடு நமக்காக இடைவிடாது பரிந்துரை பேசும் நம் அன்னையின் திருமுன் இன்று கூடியிருக்கின்றோம். உலகமெங்கும் பரவி வாழும் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையின் திருப்பாதத்தில் தங்கள் பாரங்களை இறக்கி வைத்து வியக்கத்தக்க புதுமைகளை பெற்று வருகிறார்கள். அது காலம் காலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அன்னை மரியாளை நாம் சதா சகாய மாதா என்று அழைக்கும் போதே அவள் ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் தன் பிள்ளைகளுக்காக இடைவிடாது உதவி செய்பவள் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்புகிறோம். தாயின் இதயத்திற்கு தெரியாத துயரம் எதுவும் இல்லை. அம்மா என்று உருக்கமாக கூப்பிடும் ஒரு பிள்ளையை கூட அவள் வெறும் கையோடு அனுப்பியதில்லை. இதோ இன்று நாமும் அந்த புதுமைகளில் ஒரு பங்கை பெறப்போகிறோம். நமது குடும்பங்கள், பிள்ளைகள், உடல் நலம் மற்றும் வாழ்வாதாரம் என அனைத்து தேவைகளையும் அந்த அதிசயங்களின் அன்னை முன்வைப்போம். அன்னை நம் குரலை கேட்கிறாள், நம் கண்ணீரை துடைக்கிறாள், நமக்காக தன் திருக்குமாரனிடம் பரிந்து பேசுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்றைய ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலான வல்லமை கொண்ட இறைவனின் அன்னையே, சதா சகாய மாதாவே, சனிக்கிழமையின் இந்த அருள் நிறைந்த வேளையில் உமது திருப்பாதங்களில் விசுவாசத்தோடு கூடி வந்திருக்கும் எங்களை அன்போடு கண்ணோக்கி அருளும். இடைவிடா சகாய அன்னை என்று போற்றப்படும் நீர் உம்மை தேடி வரும் ஒரு பிள்ளையையும் கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். உலகெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் உமது திரு உருவத்தின் முன் மண்டியிட்டு தங்கள் வாழ்வின் பெரும் துயரங்களுக்கு புதுமையான தீர்வுகளை பெற்று வருகிறார்கள். நம்பிக்கையற்ற சூழலில் இருப்பவர்களுக்கு நீர் நம்பிக்கையாகவும் வழியற்றவர்களுக்கு நல் வழியாகவும் இருக்கிறீர். இன்று நாங்களும் எமது பலவீனங்கள், சுமைகள் மற்றும் ஏக்கங்களை உமது மாசற்ற இதயத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீரே எங்களுக்காக உமது திருக்குமாரனிடம் பரிந்துரை செய்து எமது விண்ணப்பங்களுக்கு பதில் பெற்று தாரும். அன்பின் அன்னையே, எங்கள் குடும்பத்தின் தலைவியாக நீர் இருந்தருளும். நாசரேத்து இல்லத்தில் நீர் காட்டிய அந்த புனிதமும் அமைதியும் பணிவும் எங்கள் இல்லங்களிலும் நிலவ செய்யும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கும் மனக்கசப்புகள், பிளவுகள், புரிதல் இன்மையை போக்கி அன்பின் பிணைப்பால் எங்களை ஒன்றிணைப்பீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் இல்லத்தில் உமது பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். தந்தையும் தாயும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து அன்பு செய்யவும், பிள்ளைகள் பெற்றோரின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நல்வழியில் நடக்கவும் வழிகாட்டும். எங்கள் வீட்டில் உள்ள வறுமை, மனத்தாங்கல் மற்றும் தேவையற்ற சண்டைகளை அகற்றி இறைவனின் தெய்வீக அமைதி எங்கள் இதயங்களை ஆள செய்யும். எங்கள் இல்லத்திற்குள் நுழையும் ஒவ்வொருவரும் இறைவனின் பிரசன்னத்தை உணரும்படி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒரு குட்டி திருச்சபையாக மாற்றி அருளும். எமது குடும்பம் உம்மிடம் இருந்தும் உமது திருக்குமாரனிடம் இருந்தும் எக்காலத்திலும் பிரிந்து போகாதபடி உமது மாசற்ற இதயத்தில் எங்களை மறைத்து வைப்பீராக. இரக்கமுள்ள தாயே, மழலை செல்வம் இன்றி தவிக்கும் தம்பதியரின் கண்ணீரை காண்பீராக. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் ஒரு மழலையின் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி தவிக்கும் ஒவ்வொரு உள்ளத்தின் வேதனையையும் நீர் அறிவீர். அன்னாளுக்கும் எலிசபெத்துக்கும் கருணை காட்டிய இறைவன் உமது வல்லமை உள்ள பரிந்துரையால் இவர்களது கர்ப்பப்பையை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், கருவின் கனி அவர் அளிக்கும் ஊதியம் என்ற இறைவாக்கின்படி இவர்களது இல்லங்களிலும் அந்த தெய்வீக கொடையை பொழிந்தருளும். ஏக்கத்துடன் காத்திருக்கும் ஒவ்வொரு தாயின் மடியிலும் ஒரு கனி விளைய செய்து
அவர்கள் இல்லங்களில் நிலவும் கவலையை அகற்றி மகிழ்ச்சியான மழலை சத்தம் ஒலிக்க செய்யும். உடல் ரீதியான தடைகள் எதுவாக இருப்பினும் புதுமைகளின் அன்னையான உமது ஒரு சொல்லால் அவை நீங்கட்டும். கருவில் உருவாகும் நொடியிலிருந்து பிறக்கும் நாள் வரை அந்த உயிருக்கு நீர் பாதுகாப்பாக இரும். பிறக்க போகும் குழந்தை இறைவனுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக உமது திருக்குமாரனின் அடிச்சுவட்டில் வளர இப்போதே ஆசீர்வதிப்பீராக. உடல் நலம் தரும் தெய்வீக மருந்தே, எம் சதா சகாய அன்னையே, இதோ நோயின் பிடியில் சிக்கி தவிக்கும் உமது பிள்ளைகளுக்காக உமது பாதத்தில் மண்டியிடுகிறோம். தீராத வியாதிகளாலும் இரவெல்லாம் தூக்கமின்றி துடிக்க செய்யும் நாள்பட்ட வலிகளாலும் மன சோர்வினாலும் துன்புறுவோரை உமது கருணை பார்வையால் நோக்கி அருளும். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்ற உயிருள்ள இறைவாக்கின் வல்லமை இப்போது எங்கள் உடலில் பாயட்டும். இரத்த நோய், சர்க்கரை நோய், கொடிய புற்றுநோய் மற்றும் விவரிக்க முடியாத தீராத பிணிகள் அனைத்தையும் உமது திருக்குமாரன் இயேசுவின் திருநாமத்தால் வேரோடு அகற்றி எங்களுக்கு பூரண சுகம் தாரும். மருத்துவர்கள் கைவிட்ட சூழலிலும் நம்பிக்கையற்ற நேரங்களிலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நீர் செய்த புதுமைகளை இப்போதும் எங்கள் வாழ்வில் செய்தருளும். முடங்கி கிடக்கும் கை கால்கள் வலு பெறட்டும். மங்கிய பார்வைகள் ஒளி பெறட்டும். வேதனையினால் வாடும் இதயங்கள் ஆறுதல் அடையட்டும். தாயே, நாங்கள் உம்மிடம் வேண்டுவது வெறும் சுகம் மட்டுமல்ல, அந்த சுகம் நிலைத்திருக்கும்படியான நோயற்ற வாழ்வையுமே. இனி எவ்வித கொடிய தொற்று நோய்களோ கால மாற்றத்தால் வரும் பலவீனங்களோ எங்களை அண்டாதவாறு ஒரு கவசமாக இருந்து எங்களை காத்து கொள்ளும். எங்கள் உடல் தூய ஆவியார் தங்கும் ஆலயமாக தூய்மையாகவும் வலிமையாகவும் இருக்க செய்யும். எஞ்சியுள்ள வாழ்நாள் முழுவதும் பிறர் உதவியின்றி நடமாடும் ஆற்றலோடும் மன அமைதியோடும் உமது புகழை பாடி மகிழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். பரலோகத்தின் அரசியே, சாத்தானின் தலை நசுக்கிய வெற்றி தாயே, பொல்லாத இருளின் தலைவன் விரிக்கும் கண்ணிகளில் இருந்தும் மனித தீய எண்ணங்களால் உருவாகும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற கொடிய கிரியைகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்கும் அரணாக நீர் இருந்தருளும். எமது முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்களின் தீய நாவுகளுக்கும் எமது குடும்பத்தை அழிக்க நினைக்கும் இருளின் வல்லமைகளுக்கும் எதிராக உமது வல்லமையுள்ள கரத்தை உயர்த்தும். எங்களை நோக்கி வீசப்படும் கண்ணுக்கு தெரியாத தீய கணைகளை முறியடித்து உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திரு இரத்தத்தால் எங்களை மூடிக்கொள்ளும். எமது இல்லத்தின் வாசல்களிலும் ஜன்னல்களிலும் உமது தூய பிரசன்னம் ஒரு கவசமாக இருக்கட்டும். எவ்விதமான மந்திர தந்திர கட்டுகளோ சாபங்களோ தீய வினைகளோ எங்களை அணுகாதவாறு உம் தூய கரங்களால் எங்களை மறைத்துக் கொள்ளும். அன்னையே, பயத்தினால் நடுங்கும் எங்கள் இதயங்களுக்கு தைரியத்தை தாரும். இருளின் ஆதிக்கம் அழிந்து உமது ஒளியின் வல்லமை எங்கள் குடும்பத்தில் பிரகாசிக்கட்டும். நாங்கள் செல்லும் இடங்களிலும் தங்கும் இடங்களிலும் உமது தூய ஆவியின் காவல் இருக்க செய்யும். என் நேரமும் உமது பாதுகாவலில் நாங்கள் இருப்பதால் எந்த தீங்கும் எங்களை அணுகாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்கு தந்து விடுதலையின் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பியருளும். ஞானத்தின் உறைவிடமே, எம் சதா சகாய அன்னையே, எங்கள் குடும்பத்தின் செல்வங்களான பிள்ளைகளை உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இக்கால கல்வியில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்திலும் நீர் அவர்களுக்கு துணையாக இரும். அவர்களுக்கு தெளிவான புத்தியையும் எதையும் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளும் கூர்மையான நினைவாற்றலையும் தாரும். தேர்வுகளில் ஏற்படும் பயத்தை போக்கி முழு நம்பிக்கையுடன் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்ய அருள் புரியும். தாயே, கல்வி அறிவை விட மேலான ஒழுக்கத்தினால் அவர்களை நிரப்பும். இன்றைய உலகின் தீய கவர்ச்சிகளிலும் தவறான நட்பு மற்றும் தீய பழக்கங்களிலும் அவர்கள் சிக்காதபடி உமது மாசற்ற கரங்களால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இறை பற்றே ஞானத்தின் தொடக்கம் என்பதை அவர்கள் உணர்ந்து தூய்மையான மனதுடனும் நற்பண்புகளுடனும் வளர வழிகாட்டும். படித்து முடித்து தகுந்த வாய்ப்புக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களின் திறமைக்கேற்ற உயரிய வேலை வாய்ப்பினை பெற்றுத்தாரும்.
அவர்கள் செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் உமது ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். தடைகள் யாவற்றையும் அகற்றி அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் 100 மடங்கு பலனை தந்து அவர்களை சமூகத்தில் உயர்த்துவீராக. எங்கள் பிள்ளைகள் உமக்கும் இறைவனுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் நற்குடிமக்களாக திகழ செய்யுமாறு உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் தாயே, ஆறுதலின் ஊற்றே, மது பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் இதர தீய இச்சைகளுக்கும் அடிமையாகி தன் சுயத்தை இழந்து நிற்கும் எமது உறவினர்களுக்காக உமது பாதத்தில் வீழ்ந்து வேண்டுகின்றோம். அந்த பாவ பழக்கங்கள் அவர்களை ஒரு சிறை கைதியைப் போல பிடித்து வைத்திருக்கின்றன. அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கும் அந்த பிசாசின் நுகத்தடியை உமது வல்லமையால் உடைத்தெறிந்து அவர்களை அந்த இருளில் இருந்து மீட்டு தாரும். தாயே, இந்த பழக்கங்களால் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி பறிபோய் விட்டது. தினமும் சண்டைகளும் அவமானங்களும் பொருளாதார சீரழிவுகளுமே மிஞ்சுகின்றன. இழந்த கௌரவத்தையும் சிதைந்து போன குடும்ப உறவுகளையும் உமது கருணையால் சீரமைத்தருளும். போதையின் பிடியில் இருப்பவர்களுக்கு நற்புத்தியை தந்து அவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகளின் மீதும் கொண்டுள்ள அன்பை மீண்டும் துளிர்க்க செய்யும். அவர்களை நல்வழிப்படுத்தி ஒரு புதிய மனிதராக மாற்றி எமது இல்லத்திற்கு அழைத்து வாரும். இதனால் இழந்த பொருளாதார வசதிகள் மீண்டும் கிடைக்கவும், எமது குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் பயமற்ற தூக்கமும் தெய்வீக நிம்மதியும் நிலைக்கவும் உதவி செய்யும். உன்னால் முடியும் தாயே என்ற நம்பிக்கையோடு எமது குடும்ப உறுப்பினர்களை உமது மாசற்ற இதயத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை குணப்படுத்தி எமது கண்ணீரை துடைத்தருளும். கானாவூர் திருமணத்தில் பரிந்துரை செய்த அன்னையே, திருமண தடையால் வாடும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உமது கருணையை காட்டும். அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை இறைவனே தெரிந்தெடுத்து தர உம்மிடம் வேண்டுகிறோம். அவர்கள் அமைக்கும் புதிய இல்லற வாழ்வு புனிதமானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமைய உம் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் எமது நிலையை நீர் அறிவீர். கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளில் இருந்து நாங்கள் விடுபட ஒரு வழியை காட்டும். வீண் செலவுகளை தடுத்து நேர்மையான வழியில் வருமானம் பெருக செய்யும். மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையை மாற்றி நாங்கள் பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து கடன் இல்லாத நிம்மதியான உறக்கத்தை எங்களுக்கு தாரும். ஜெபமாலையின் அரசியே, எமது வாழ்வின் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் இறைவனோடு இணைந்து வாழ தேவையான ஜெபிக்கும் ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது மனித சக்தியை நம்பாமல் ஜெபம் ஒன்றே எனது கேடயம் என்பதை உணர செய்யும். சோர்வு எங்களை ஆட்கொள்ளும் போதோ, ஜெபிக்க விருப்பம் இல்லாத நேரங்களிலோ உமது தூய ஆவியால் எங்களை தூண்டி எழுப்பி இடைவிடாது மன்றாடும் வரத்தை பெற்றுத்தாரும். எமது ஜெபங்கள் வெறும் உதடுகளின் வார்த்தைகளாக இல்லாமல் உமது மாசற்ற இதயத்தின் வழியாக இறைவனை சென்றடையும் உயிருள்ள உறவாக அமைய செய்தருளும். மகா வல்லமை உள்ள சதா சகாய அன்னையே, இடைவிடாத உதவி செய்பவள் என்ற உமது திருநாமத்திற்கு ஏற்ப இதோ நாங்கள் எழுப்பிய ஒவ்வொரு மன்றாட்டையும் உமது தயவுள்ள இதயத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் உமது புதுமைகளால் வாழ்வு பெற்றது போல இன்று உம்மை நாடி வந்திருக்கும் எமது வாழ்விலும் ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். எமது துயரங்கள் யாவையும் உமது கைகளில் தந்துவிட்டோம். இனி உமது அமைதி எங்களை ஆளட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றோம். ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு ஜெபம். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி பரிசுத்த கன்னி மரியாவின் புனித மாசில்லாத உற்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி பரிசுத்த கன்னி மரியாவின் புனித மாசில்லாத உற்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி பரிசுத்த கன்னி மரியாவின் புனித மாசில்லாத உற்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உமது உற்பவத்தில் மாசில்லாதவளாயிருந்த கன்னி மரியாயே, உமது திருக்குமாரனின் பரமபிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் மாசில்லாத கன்னிகையின் திரு உற்பவத்திலே உம்முடைய திருசுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி அருளினீரே. எங்கள் ஆண்டவருடைய திரு மரணத்தை முன்னிட்டு அவர் திரு தாயாரை சகல பாவ அசுத்தங்களிலும் நின்று காத்த தேவரீரிடத்தில் வந்து சேர தயை பண்ணி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சதா சகாய மாதாவிடம் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் நம்பிக்கையுடன் சரணடைந்தோம். உமது பாதத்தின் அருகாமையில் இருக்கும் நீச பாவிகளான எங்கள் மீது உமது இரக்க பார்வையை வீசியருளும். இரக்கத்தின் மாதாவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. எங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இறைவனின் அன்பில்
நாளும் எங்களை பராமரித்து பாதுகாத்தருளும். சதா காலமும் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். உம்மிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பாவிகளாகிய எங்களை உமது கருணையின் கரத்தினுள் வைத்து ஆதரித்தருளும். உம்மிலே நம்பிக்கை வைப்பது நிலை வாழ்வுக்கு எங்களை வழிநடத்தி செல்லும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நாங்கள் உம்மில் இத்தகைய நம்பிக்கை வைக்கும் வரத்தை இறைவன் தமது இரக்கத்தால் எங்களுக்கு தந்ததற்காக அந்த உன்னத இறைவனை வாழ்த்தி வணங்கி போற்றி ஸ்துதிக்கின்றோம். அன்புள்ள அன்னையே, இதுவரை நாங்கள் உம்மிடம் சரணாகதி அடையாத காரணத்தால் இவ்வளவு காலமும் பல முறை படுபயங்கரமான பாவ சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உமது உதவி இருந்தால் நாங்கள் வெற்றி அடைவோம் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களை நாங்கள் உமக்கு கையளித்தால் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேட்காமல் விட்டு விடுவோமோ, உமது அன்பை இழந்துவிட நேரிடுமோ என்று மஞ்சுகிறோம். ஆகையால் இந்த அருள் வரத்தை நீர் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று எங்களுக்கு தெரிந்த முறையிலும் எங்களால் இயன்ற முறையிலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். கருணை கொண்ட அன்னையே, நரகம் எங்களோடு போர் தொடுக்கும் போது உம்மிடம் நாங்கள் சரணடையவும் எங்கள் ஆன்மாவை நாங்கள் இழந்து போகாதபடியும் எங்களை காப்பாற்றியருளும் என்று உம்மை நோக்கி கூவி அழைக்கும் நல்ல உள்ளம் பெற்றவர்களாக நாங்கள் மாறவும் வரம் தாரும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நோயாளிகளுக்காக சகாய அன்னையிடம் ஜெபம். படைப்பின் பரம்பொருளுக்கு மனுவுரு கொடுத்த சகாய அன்னையே, உமது எல்லையற்ற அன்பினால் படைப்பின் பரமனை பாதுகாத்து வளர்த்தீர். ஏழ்மையிலும் தீமை தீண்டாமல், சின்னஞ்சிறு பாலனை மாசணுகாமல் மடியில் தாங்கி வளர்த்தீர். வெண்பனி குளிரிலும் துன்பங்களிலும் துவளாமல் துணிவுடன் காத்தீர். கயவர்கள் சூழ்ச்சியில் பாலன் பலியாகாமல் காக்க காடு மேடுகளில் மென்பாதம் பதித்து மேனி வருந்த நடந்தீர். கொள்ளை நோய்களின் சீற்றத்துக்கும் கொன்றளிக்கும் நோய்களுக்கும் நாளும் நாங்கள் அஞ்சி நடுங்குகிறோம். நரகாசுரனைப் போல எங்களை எந்நேரமும் அச்சுறுத்தி வரும் உடல் உள்ள நோய்களில் இருந்து பாதுகாத்தருளும். இரக்கத்தை மழையென பொழியும் இனிய அன்னையே, உறக்கத்தில் திருடனைப் போல கவ்வி செல்லும் கொடிய நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். கலங்கி தவிப்போர்க்கு கலங்கரை சுடரான அன்னையே, எங்கள் பாவமும் எங்கள் மூதாதையரின் பாவமும் இப்படி எங்களை கொடிய துன்பத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கும் போது சிறு புழுக்களைப் போல நாங்கள் துன்பத்தால் துடிக்கின்றோம். ஆதரவற்ற அநாதிகளைப் போல அல்லலுக்கு உள்ளாகிறோம். நம்பிக்கை இழந்தோர்க்கு நல்வழிகாட்டியான அன்னையே, எங்களை வாட்டி வதைக்கும் நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். பாவத்தின் கனம் உணராமல் நாங்கள் துன்ப சேற்றில் புதையுண்டு கொண்டிருக்கும் நேரம் உமது இரக்கத்தின் இடைக்கச்சை கொண்டு எங்களை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தியருளும். கருணையின் காவலியான கனிவான சகாய அன்னையே, எங்கள் மனுக்குலத்தை மறைந்திருந்து தாக்கும் கொடிய நோய்களான இதய நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், நுரையீரல் நோய், டெங்கு, கொரோனா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இது போன்ற எத்தனையோ கொடிய நோய்களின் கோர பிடிகளில் இருந்து பாதுகாத்தருளும். எங்கள் சுயநல அணுகுமுறையால் சுற்றுச்சூழலுக்கு கேடு உண்டாக்கி நாங்களே தீமையின் பாதையை திறந்து விடுபவர்கள் ஆகிறோம். இயற்கையை அழித்து இன்புறுவதால் இன்னலுக்கு உள்ளாகிறோம். காற்றுக்கு தடை ஏற்படுத்தி சுவாசம் இழக்கிறோம். வேகத்தால் விவேகம் இழந்து வாழ்வை தொலைக்கிறோம். அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் அலட்சியப்படுத்தப்படுகின்றன. கோபமும் பழி உணர்வும் எங்கள் அகக்கண்களை குருடாக்குவதால் நாங்கள் கொலை பாதகம் செய்யும் அளவுக்கு கல் நெஞ்சர்களாகி விடுகிறோம். நாங்கள் உறவுகளை போற்ற தவறுவதால் உள்மன காயங்களுக்கு உள்ளாகிறோம். உமது இரக்கத்தால் நாங்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைந்து நோய்களில் இருந்து குணம் அடைவோம். இடைவிடா சகாய அன்னையே, எங்கள் நோயின் துன்ப மிகுதியை உமது பாதுகாவலில் வைக்கிறோம். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. ஓ பாக்கியம் பெற்ற அன்னையே, விண்ணக கொடைகளை பரிசாக பெற்றவரே, இம்மண்ணகத்தில் நாங்கள் வாழும் வரை எவ்வித கொடிய நோய் துன்பங்களுக்கும் சடுதி மரணங்களுக்கும் உள்ளாகாதவாறு எங்களை காத்து நடத்துமாறு உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். குடும்பங்களை சகாய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம். அன்பின் தூய அன்னையே, உம்மை நம்பினவருக்கு உதவி செய்ய
நீர் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டீர். நாங்கள் உம்மை எங்கள் அன்னையாகவும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொண்டோம். எங்கள் குடும்பங்களை எல்லாவித துன்பங்களில் இருந்தும், நெருப்பு, சண்டை, சச்சரவு, இடி, மின்னல், காற்று, பூகம்பம், கொள்ளை கூட்டத்தினர் இவர்களிடம் இருந்தும் காப்பாற்றும். இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விபத்துகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றி உமது திருக்கரங்களால் பாதுகாத்தருளும். எங்களை உமது உடைமையாக்கி அருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்திலிருந்து காப்பாற்றும். சகாய தாயே, எங்கள் குடும்பத்தை உமக்கு கையளிக்கிறோம். எங்களுக்காக உமது திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர் திருநாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதனின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேன் ஆகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. தீவிர பக்தி உருக்கமில்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேன் ஆகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாய் இருக்கும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும்
எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னுடைய சுபாவ துர்செய்கைகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஓ என் தேவ தாயாரே, என் கடைசி நாள் பரியந்தம், என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் தயாள சமுத்திரமும் ஆகிய சர்வேஸ்வரா சுவாமி, மனு குலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாயை உமது ஏக மகனுக்கு தாயாராக்க திருவுளமானீரே. இவளுடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். சதா சகாய அன்னையே, உமது இடைவிடாத சகாயம் எமது வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சதா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சதா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சதா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.